இப்போ இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டில் மார்க் ரொம்ப முக்கியமாக இருக்குது சார். ஏன் போன வாரம் கூட என்னோட சிஸ்டரோட டாட்டர் மெடிக்கல் கவுன்சிலிங் போயிருந்தா. 0.1 மார்க்கில் ஷீ மிஸ் த மெடிக்கல் சீட் யூனோ. ஆனால் நல்ல வேலை சார், என் பையனை இப்போவே ஐஐடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வச்சுட்ருக்கேன். ஒன் டே யூ வில் சி ஹி வில் பிகம் அ குட் என்ஜினியர். இப்போ உங்கள் சன் எவ்வளோ மார்க் சார் எடுக்கிறாரு? என் பையன் எப்போவுமே 90க்கு மேலே தான் சார் எடுப்பான். ஸ்ரீராம் 93. குட். அண்ட் மை டாட்டர் இஸ் ஆல்சோ கெட்டிங் 80 and above சார். பிரீத்தி 86. இது என்ன சார், என் பையன் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, மியூசிக்னு எல்லாத்துலேயும் அவன் தான் சார் ஃபஸ்ட்டு. வினோத் 41. ஓவரா பேசினா மட்டும் பத்தாது, நல்லா படிக்கவும் செய்யணும். என்ன முத்து சார், நாங்களே பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. உங்கள் பையன் எப்படி படிப்பார்? என் பையன் என்றைக்குமே ஸ்பெஷல் தாங்க. எப்போதுமே அவன் எல்லா சப்ஜெக்ட்லையும் 99 மார்க் தான் எடுப்பான். Nice artwork, Ben. You know, makes a statement. No, that's a statement. எப்படி போட்டிருக்கான் பாரு, ப்ராப்பரா எடுத்து வைக்க தெரியாதா? மா பென்டன் போட்டான் பாருமா. என்னடா மிட் டர்ம் எக்ஸாம் பேப்பர் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். சோஷியல் 64. பரவாயில்லடா, போன தடவைக்கு இந்த தடவை பெட்டராகவே வாங்கியிருக்கேன். என்னடா மேத்ஸில் 40 ஜஸ்ட் பாஸ். இந்த சப்ஜெக்ட் கிளாஸ்ல நிறைய பேர் ஃபெயிலுமா. நான் பசங்க மிஸ் எப்படி பரானாங்க தெரியுமா? டேய் கார்த்தி. மா ப்ராமிஸ்மா. சரி நம்புறேன். இங்கிலீஷ் 51. ஓகே சரிம்மா, நான் கோபிட்டுக்கு விளையாட போகிறேன். டாட்டா. வாயை தொடச்சிட்டு போடா. ம். ஏய் பாத்ரா, நான் தூங்க போகிறேன். குட் நைட். சாப்பிட்டு போய் படு. வாங்க. ஏங்க சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? ஆ கார்த்தி எங்க? தூங்கிட்டு இருக்கான். சாப்பிட்டானா? சாப்பிட்டான். ஆ போதும் போதும். ஆஃபீஸில் இருக்கும்போது உங்கள் மாமா ஃபோன் பண்ணார். அவர் பையனுக்கு கல்யாணமாமே. தெரியும், அத்தை கூட பண்ணியிருந்தாங்க. ஆமாம், உங்கள் மாமா பையன் என்ன படிச்சிருக்கான்? இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டியில். ஓ, அண்ணா யூனிவர்சிட்டிலையா? அவன் ஒரு மாதிரியாக சுற்றிக்கிட்டு இருந்தானே, ஒழுங்காக படித்து முடிச்சானா? அதெல்லாம் அவன் நல்லா தான் படிப்பான். இப்போ கூட HCL ஒர்க் பண்ணுறான். 40,000 சம்பளம். பொண்ணு எப்படி? பெரிய இடமா? எந்த ஊர்? அதை பற்றிலாம் அவ்வளோவா தெரியல. ஆனால் அத்தை பேசுனதை பார்த்தா பெரிய இடம் தான் நினைக்கிறேன். நல்ல நல்லே உங்கள் மாமா பயங்கரமாக ஆடுவார், அதில் இது வேறையா? சாருக்கு பேப்பர் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. 64. என்னது இது? 80 மார்க்கெலாம் தொடர ஐடியாவே இல்லையா? 40. இது அதுக்கு மேலே. இதெல்லாம் டீச்சராக பார்த்து தேத்தி விட்டது. சுத்த வேஸ்ட்டு. 51. என்னடி இது? இந்த மார்க் வாங்கினதுக்கு சாரை மேடம் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டீங்களே? தெரியுமே உங்கள் அம்மா பையன் பாசத்தை பற்றி. ஏய், இன்னைக்கு ஆஃபீஸில் அவன் பிள்ளைய பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். ஆனாண்ணா, ஏய் 12வது படிக்கும்போது பசங்களோட சேர்ந்து திருட்டு தம் அடித்தேன்.
ஆனால் மனசு கேட்காம மறுநாளே எங்கள் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் வந்து சொன்ன வேண்டியனா. ஆனால் ஆஃபீஸில் உன் பிள்ளைய பற்றி பேசினாலே வாயை திறந்தாலே பொய் தாண்டி சொல்ல வேண்டியது இருக்கு. எப்போ தாண்டி இவனுக்கெல்லாம் பொறுப்பு வரும்? ச்சே. தேவி, சாப்பாடு கட்டியாச்சா? கட்டிட்டு இருக்கேங்க. சீக்கிரம் டே, இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்க. முன்னாடியே போய் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். தூங்குறதுல போட்டி வச்சா உன் பையன் கும்பகர்ணனையே தோக்கடிச்சிருவான். உங்கள் துறையை ரெடி பண்ணி சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பு. ம். ஏய் சார், இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டீங்க போல இருக்கு. கரெக்டாக அலாரம் அடிச்ச போதாமா இருந்துச்சு. என்ன அலாரம் எப்போ அடிச்சது? அப்பாவோட பைக் சவுண்டுமா. ஏய் கார்த்தி, சாப்பிட்டியா? இன்னும் 1 லிட்டர் ரிமைனிங்மா. சரி, சீக்கிரம் வந்து ஷூ போட்டுக்கோ. அப்பா என்னம்மா சொன்னார்? அப்பா அம்மாவுக்கு பாய் சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு தெரியலையே. இல்லைம்மா, எனக்கு தெரியுமா. அப்பா நேற்று ராத்திரி என்னை திட்டிட்டு தான் இருந்தார். நான் தூங்கவே இல்லை தெரியுமா. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்பாவுக்கு என் மேலே பாசமே இல்லைம்மா. அப்படிலாம் சொல்லாத கார்த்தி. பாரு, நீ கேட்ட உடனே அப்பா சச்சின் பேட்லாம் வாங்கி கொடுத்தாருல. அதெல்லாம் இல்லைம்மா. ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷனை வீட்டில் காட்டுறாரா? அப்பாவுக்கு என்னை விட உன் மேலே தாண்டா பாசம் அதிகம். இல்லைம்மா, நீ சும்மா சொல்கிற. அப்பா எனக்கு சச்சின் பேட் தான் வாங்கி கொடுத்தாரு. என்னைக்காச்சும் என் கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடி இருக்காரா? அப்பாவுக்கு என் மேலே பாசமே இல்லைம்மா. வரேம்மா, டாட்டா. போய் எல்லாருக்கும் சாக்லேட் கொடு போ. சரிப்பா. அங்கிள். என்ன தம்பி சாக்லேட்லாம் கொடுத்து கலக்குற? தம்பி பாப்பாவா தங்கச்சி பாப்பா? அங்கிள். ஏய் அங்கிள் விளையாட்டுக்கு சொன்னடா, அதுக்கு போய். அங்கிள் என்ன 4 எடுக்கிறீங்க? ஏய் அங்கிளுக்கு வீட்டில் உன்ன மாதிரி 4 பசங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான். தீனி பண்ணுறேன். அங்கிள் சாக்லேட் எடுத்துக்கோங்க. கை கொடு. ஹாப்பி பர்த்டே. அங்கிள் எனக்கு பர்த்டேனா இல்லை. என்ன மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, பையன் சாக்லேட்லாம் கொடுக்குறான்? வீட்டில் ஏதாவது விசேஷமா? ஓஹோ, எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்ருக்கானா? அது ஒன்றும் இல்லை சார். அவங்க ஸ்கூலில் பில்கேட்ஸ் கம்பெனிலேருந்து வந்து ஏதோ ஆல் இண்டியா கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னு ஏதோ எக்ஸாம் நடத்தியிருக்காங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதா. அதில் இவன் தான் செகண்ட் வந்திருக்கான். அவன் ஸ்கூலில் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தான். நம்ம ஆஃபீஸில் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதான் அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன். செகண்ட் ரேங்க் எடுத்ததுக்கு எவ்வளவு சார் சன்மானம் கொடுத்தாங்க? சன்மானம் கொடுக்கறதுக்கு அவன் ராணுவ வீரனா சார்? அதை விட சிறப்பாக பரம்வீர் சக்கர அளவுக்கு ஏதோ வெள்ளி மெடல் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமை உலகத்தில் இருக்கிற அத்தனை பசங்களும் எழுதியிருக்காங்க தெரியுமா? அப்போ தம்பி வேர்ல்டுலே செகண்ட் ரேங்கா? கிட்டத்தட்ட அப்படி தான் சார். ஆல் இண்டியா கம்ப்யூட்டர் நாலேஜ் எக்ஸாமினேஷனில் வேர்ல்டில் செகண்டா? குட் குட் குட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ அங்கிள். அங்கிள் சாக்லேட். நல்லா படிப்பா. தேங்க்யூ அங்கிள். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, இந்த காலத்து பசங்களாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. சுந்தர் சார், நாம் படித்த காலத்தில் நமக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நம்ம வாதியாரை நோண்டி நோண்டி கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் இந்த காலத்து பசங்க டவுட்னா இன்டர்நெட்டில் உட்காரானுங்க, ஒரு பட்டனை தட்டுறானுங்க, ஆன்சராக வந்து குவியுது. இந்த பசங்கள்லாம் வாதியாரங்களுக்கே பாடம் எடுப்பாங்க தெரியுமா? யூ ஆர் ரைட் சார். எஸ். ஐ லவ் யூமா. நான் தான் ஃபர்ஸ்ட்.
என்ன கிழிச்சிட்டேன்னு இப்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்க? ஏய், என்னைக்காவது புக் எடுத்து படிச்சிருப்பாடா நீ? என்ன அப்பா அடிக்காதீங்கப்பா, அப்பா வலிக்குதுப்பா, அப்பா அப்பா படிக்கிறத விட்டு எல்லா வேலையும் எங்க அடிக்காதீங்க. என்னடா குந்தி தேவி என்ன மகனை காப்பாத்த வரலன்னு நினைச்சேன். எல்லாம் ஒன்னாலதாண்டி அவன் கெட்டு போறான். ஏய், எந்த எக்ஸாம்லயாவது எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிருப்பியா? ஒவ்வொரு வாட்டியும் உன் ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து போடும்போது கை கூசுதுடா. அப்பா அடிக்காதீங்கப்பா, நீ எல்லாம் என்னைக்கு தான் உங்க அப்பனோட ஆசையை புரிஞ்சுக்க போறியோ? அம்மா பிள்ளையும் சேர்ந்து அப்பனை முட்டாளாக்குங்க. அம்மா வலிக்குதும்மா, வலிக்குது அம்மா. Students, announcement. 20th of this month, we are having parent-teachers meeting in our school. So, students are requested to bring their parents without fail. சுமாரா தான் படிக்கிறான். இப்போதைக்கு பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் படிச்சா நல்லா இருக்கும். கிளாஸ்ல எப்படி கான்சென்ட்ரேட் பண்றாங்க? வணக்கம் கவனிக்கிறேன். மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். பிரியா, கார்த்திகோட பேப்பரை பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்து கொடு. சரி, ஓகே. உட்காந்து பாருங்க சார், இவங்களை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். நல்லா படிக்கிறா? ஓகே, நாங்க பாத்துக்கிறோங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே. உட்காருங்க. வணக்கம். கார்த்திக் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிரைமரி ஸ்கூல்னால ப்ராப்ளம் இல்லை. ஆனால் 6th செகண்டரினால பிரின்சிபல் நல்லா படிக்கலனாலும் ஏதாவது ஒரு டெஸ்ட்ல எல்லாத்துலேயுமே பாஸ் ஆயிருக்கணும். நிச்சயமா கார்த்திக் போக முடியாது. எனக்கு என்னமோ இந்த வருஷம் பாஸ் ஆகிறது டவுட்டாக தான் இருக்கு. ஃபீல் பண்ணாதீங்க, கார்த்திகை படிக்க வைங்க. வரேன் மேடம். சரிங்க. ஆனா 6th செகண்டரினால பிரின்சிபல் நல்லா படிக்கலனாலும் ஏதாவது ஒரு டெஸ்ட்ல எல்லாத்துலயுமே பாஸ் ஆயிருக்கணும். மா, அந்த NVCD எங்க? நிச்சயமா கார்த்திக் போக முடியாது. எனக்கு என்னமோ இந்த வருஷம் பாஸ் ஆறது டவுட்டா தான் இருக்கு. மா சொல்லுமா. வா வந்து எடுத்துதா. எனக்கு என்னமோ இந்த வருஷம் பாஸ் ஆறது டவுட்டா தான் இருக்கு. மா வாமா, வா. இனிமேல் என்கிட்ட பேசாத. புஷ்பாக்கா, தேவி இருக்கா பாருக்கா. என்ன தேவி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னது? என் பொண்ணு திவ்யா சொன்னா கார்த்திக் இந்த வருஷம் பாஸ் பண்றது கஷ்டம்னு அவங்க மிஸ் சொன்னாங்களாமே. சரி விடு தேவி, என்னதான் உருண்டாலும் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தானே ஒட்டும். ஒரு ஐடியா சொல்லட்டுமா? உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி கார்த்திக்க ஒரு நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல அடுத்த வருஷம் சேர்த்து விட்டு சொல்லு. ஒரு வருஷம் வீணடிக்க வேண்டாம்ல. ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன், தப்பா நினைச்சுக்காதம்மா. என்னக்கா எதுவுமே பேசாம போறா? அது ஒண்ணும் இல்லடி, என் பொண்ணு நல்ல ரேங்க் வாங்குறாள்ல, அந்த பொறாம அவளுக்கு.
அம்மா தமிழ் 84, English 84, சயின்ஸ் 82. Social 90. மேக்ஸ் முருகா 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 எங்கள் சப்ஜெக்டில் பாஸ் பண்ணணும். முருகா 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 எங்கள் அம்மா கிட்ட பேசணும். எங்கள் அம்மா கிட்ட பேசணும். முருகா 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 39 மார்க். சே என்ன முருகா சார் 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 ஒரே மார்க் சார் 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 மார்க்லாம் போட முடியாதுப்பா. உனக்கே தெரியும்ல இந்த ராஜா சாரை பத்தி. என்னைக்காவது யாருக்காவது எக்ஸ்ட்ரா மார்க் போட்டிருக்கனா? சரி நீயே சொல்லு எங்க மார்க் போடலான்னு. சார் சார் ப்ளீஸ் சார் சார் இந்த ஒரு மார்க் போட்டிங்கன்னா இன்னும் எந்த சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆக மாட்டேன் சார் 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 ப்ளீஸ் சார் 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 இந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆனாலும் சார் எங்கள் அம்மா என்கிட்ட பேசுவாங்க சார் சார் ப்ளீஸ் சார் சார் இது வரைக்கும் எங்கள் அம்மா என்கிட்ட பேசாமல் இருந்ததே இல்லை சார் 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 ப்ளீஸ் சார் உங்கள் காலில் கொண்டு விழுந்து சார். என்னப்பா இது இந்த விஷயத்துக்கெல்லாம் போய் காலில் விழுந்துக்கிட்டு? சரி இனிமே நல்லா படிக்கணும் என்ன? ஓகே சார் தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸ், மாடல் எக்ஸாமோட மார்க் எல்லாம் வந்துருச்சு. மற்ற கிளாஸை விட நம்ம கிளாஸ்ல தான் நிறைய பேர் மார்க் எடுத்திருக்காங்க. இதே அளவு பெர்ஃபார்மன்ஸை ஆனுவல் எக்ஸாம்லையும் காமிக்கணும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் ஹோல்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறேன். மோகன் 3rd ரேங்க், சரண்யா 2nd ரேங்க், தேங்க்யூ மேம். சாரதா 1st ரேங்க், கார்த்திக் ஸ்டாண்ட் அப். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கார்த்திக்கு கிளாஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கா? ஏன்னா கார்த்திக் ஃபர்ஸ்ட் டைமா எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் மார்க் வாங்கியிருக்கான். அவனோட தன்னம்பிக்கையும் அவனோட ஹார்ட் ஒர்க்கையும் பாராட்டி நம்ம கிளாஸ் பண்ணலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. குட். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். தேவி சாப்பாடு கட்டிட்டியா? கட்டிட்டு. வரேன்.
சாரிடா. ஐயா அம்மா என்கிட்ட பேசிட்டாங்க. மேம் சாக்லேட் எடுத்துக்கோங்க மேம். என்ன தேவி, ஏதாவது விசேஷமா? ரிசல்ட் வந்துருச்சு. கார்த்தி 5th-லேருந்து 6th போகிறான். ஹே கம் ஆன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ ஆண்டி. மேம் சாக்லேட் எடுத்துக்கோங்க மேம். தேங்க் யூ. நாங்கள் வரோம் மேம். ஓகேம்மா, காட் bless யூ. தேங்க் யூ மேம். என்ன தேவி, இதுக்கெல்லாமா சாக்லேட் கொடுப்பீங்க? அப்படி பார்த்தா என் பொண்ணு வாங்குற மார்க்குக்கு நான் ஊருக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் பொண்ணு மாடல் எக்ஸாமில் என்ன ரேங்க் வாங்கினா? ஏன் உன் பிள்ளைக்கு தெரியாதா? அவ கிளாஸ்ல 4th ரேங்க் தெரியுமா? உங்கள் பொண்ணு கிளாஸில் கைத்தட்டல் வாங்கினாளா? இல்லையே. என் பையன் கிளாஸில் கைத்தட்டல் வாங்கினான். எனக்கு அதுவே போதும். இவன் லைஃப்பில் நிச்சயமாக சாதிச்சிருவான். என் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவன் கூட நான் இருக்கேன். சாக்லேட் போடுறான். தேங்க்ஸ். உன்னிதழ் கோடியில் புன்னகை தோன்ற எதையும் செய்வேனே. நினைத்ததை வெல்ல முயற்சிகள் கொள்ள அன்பே விதை என்பே. கருவறை சுவற்றில் தாய்மையின் கீதம் அன்றே படித்தேனே. தினம் தினம் வரங்களை தந்திட